ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கித கருணாமூர்த்தி சர்வ வியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் வாங்க. நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் 17ஆம் நாள் வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் 2 ஆங்கில தேதி 2/8/2024. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். பகல் 12:56 வரைக்கும், பிறகு புனர்பூச நட்சத்திரம். இன்றைய திதி திரையோதசி திதி மாலை 4:47 வரைக்கும். இன்று சித்த யோகம் 60 நாழிகையும் இருக்கிறது. இன்றைய ராகு கால நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் இன்றைக்கி தெற்கு தென்மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரகங்களை பார்க்கலாம். செவ்வாய் குரு ரிஷபத்தில், சந்திர பகவான் மிதுனத்தில், சூரியன் புதன் கடகத்தில், சுக்கிரன் சிம்மத்தில், கேது பகவான் கன்னியில், சனி பகவான் கும்பத்தில், ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறார்கள். இன்றைய கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியினுடைய அதிபதி 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இருந்து 4ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறார். பூர்வீகத்தில் போய் ஏதாவது வீடு கட்ட, வீடு மனை வாங்க, தோட்டத்துறவு வாங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள். பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் பணம் பல வகையில் சேரும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறை ஊழியர்கள், ரசாயனத்துறையில் இருப்பவர்கள், செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், பிளாட் ப்ரமோட்டர்ஸ், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், நீதித்துறையில் பணிபுரிபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள். நினச்ச காரியம் கைகூடுமா? கண்டிப்பாக கைகூடும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, ஏதாவது உங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழிலில், உத்தியோகத்தில், அதாவது குரு பார்வை இருப்பதால் தொழிலில் ஒரு முன்னேற்றமான ஒரு நாள். அதிகாரிகளிடம் பாராட்டினை பெறுவீர்கள். சொந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இரட்டிப்பு வருமானம், இரட்டிப்பு மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும். வெளிநாடு போகலான்னு உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க. உங்கள் ஜாதகம் அதற்கு இடம் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக செல்லலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருக்கார். 4 அப்படின்னு சொன்னால் சுகஸ்தானம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, வீடு பெயிண்ட் பண்ண, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண, இல்லை பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்க, இல்லை 4 வீலரே கார் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறதால குறை ஒன்றும் இல்லை. அதுவும் சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால உங்களுடைய முயற்சியால் உங்களுக்கு இன்றைக்கி அந்த அளவுக்கு பொருளாதார மேன்மையை பார்க்க போகிறீர்கள்.
குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் குழந்தைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையப் போகிறது. வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறது. தொழிலில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சின்சியாரிட்டி, டெடிகேஷன், அதாவது அர்ப்பணிப்பு. ஒரு 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பாக வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிற அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். யார்கிட்ட பேசினாலும் ஃப்ளெக்சிபிளாக பேசுவீங்க. பேசி காரியம் சாதிப்பதில் இன்று வல்லவராக இருக்கப் போகிறீர்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.